வணக்கம் அன்பர்களே. பிரம்மக்குடியிலிருந்து உங்கள் லட்சுமணன் ஐயா. கிரக பலன்கள் என்ன, விதி பயன் என்ன, இதையெல்லாம் ஆராய்ந்து அவர்களுக்கு நாம் விதி பயன்களை எடுத்து கூறி நல்வழிப்படுத்தி தன் பிறவியின் நிலைகளையும் உணர்த்த வேண்டும் என்று அடியேன் செய்து வருகிறோம். அதன் வாயிலாக பிரம்மசாஸ்திரம் என்கின்ற அந்த கைரேகை பலனை கொண்டு பல தீர்வு கொடுக்க வேண்டும். தெய்வ அனுகிரகத்தால் தெய்வ வாக்காக சோழி பிரசன்னம் முறையில் வாக்கு சொல்லுவதும் இந்த குடிலிலே அடியன் செய்து வரும் தொண்டாகும். பிறவி எடுக்கிறோம், வாழ்கிறோம். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கிறது. இந்த இளமை முதுமை அப்படிங்கிறது எதற்காக, இது ஏன் நடக்கிறது, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இது நடக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, இது எதற்காக இப்படி நடக்கிறது, இதையெல்லாம் நான் ஆராய வேண்டும். ஏதோ பிறந்தோம், நாமளும் வாழ்ந்தோம், நாமளும் இறந்தோம் என்றெல்லாம் இருப்பது சரியல்ல. வாழ்க்கை முறைகளை உணர வேண்டும். வாழ்க்கையின் பிறவி என்பதை நாம் உணர வேண்டும். எதற்காக பிறவி, எதற்காக எடுக்கிறோம், இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி உணர வேண்டும். சிறு குழந்தைகளாக இருக்கிறோம், தாய் தகப்பன் வளர்க்கிறார்கள், பின்பு பருவம் அடைகிறோம், தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைகிறது, அந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்து வாழ வைக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த வாலிப வயதுகளிலே வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது? பின்பு முதுமை அடைந்து இறப்பு என்கின்ற அந்த இறப்பு நோய் வருகிறது. உண்மை நிலைகளை தெரிந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் மனித வாழ்வியல். அந்த வாழ்க்கையை இன்று தொலைத்து விட்டு வெறும் பொண்ணும் பொருளும் தான் தேடுவது வாழ்க்கை என்று சுபபோக வாழ்க்கைக்கு அடிமையாகி இருக்கிறோம். இது மிக தவறு. நாம் அடுத்தடுத்த பிறவிகளில் சங்கதிகளாக பிறந்து இந்த கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். இதை உணர வேண்டும் என்பது அடியன் எடுத்து சொல்லி அவர்கள் வருபவர்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை உணர்த்த வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம். இந்த குடிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லி வாழ்க்கை முறைகளையும் பிறவியின் அம்சங்களை எடுத்து சொல்வதுதான் அடியனின் விருப்பம். தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகத்தை எப்படி உணர்வது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் காணொலியில் கொடுக்கக்கூடிய எண்ணிற்கு அழைத்து தொடர்பு கொண்டு நேரில் வந்து அதற்குண்டான பயன்களை பெறலாம். இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கு அனுப்பி மற்றவர்களும் தெரிந்து அதை நடைமுறைக்கு வருவதற்கு நீங்களும் உதவியாக இருங்கள். இறை தொண்டு என்பது நாம் செய்யும் சிறு தொண்டு நல்ல தொண்டாக இருந்தாலும் அது இறை தொண்டு என நினைத்து நல்லது செய்யுங்கள், நன்மை பெறுங்கள். இறைவனின் ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும்.